இதய வரிகள். அவள் கேட்காத சம்பளம். இதுதான் இன்றைய தலைப்பு. இது ஒரு கணவன் மனைவி மனதை தொடும் கதை. வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போலாம். எனக்கு பணம் வேண்டாம், நீங்க என்னிடம் உண்மையா பேசினா போதும். இந்த ஒரு வார்த்தை தான் அந்த கணவனின் மனதை உடைத்தது. சுரேஷும் மீனாவும் திருமணமாகி 8 வருடங்கள் ஆகின்றது. அவர்களுக்கு 2 குழந்தைகள். சுரேஷ் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். மீனா வீட்டையும் குழந்தைகளையும் கவனித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் பெரிய பணக்காரர்கள் இல்லை, ஆனால் சின்ன சின்ன சந்தோஷங்களோடு வாழ்க்கையை நன்றாகத்தான் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் சுரேஷ் வீட்டுக்கு வந்ததும் வழக்கம் போல சிரிக்கவில்லை. மீனா கவனித்தாள். என்னங்க, என்னாச்சு? ஒண்ணுமில்ல. வேலையில ஏதாவது பிரச்சனையா? இல்ல. சரி, சாப்பிடுவாங்க. எனக்கு பசிக்கல. மீனா எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவளுக்கு தெரியும், அவன் மனசுக்குள் ஏதோ இருக்கிறது. அடுத்த சில நாட்களும் இதே நிலைதான். சுரேஷ் வீட்டுக்கு வந்ததும் அமைதியாக இருந்தான். குழந்தைகளுடன் கூட அதிகமாக பேசவில்லை. மீனா ஒரு நாள் தைரியமாக கேட்டாள், என்னங்க, என்ன பிரச்சனை? எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீங்க எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா உங்க முகம் அப்படி சொல்லல. சுரேஷ் கோபமாக, என்ன கொஞ்சம் தனியா விடு மீனா என்று சொல்லிவிட்டான். மீனா அமைதியாக சமையலறைக்குள் சென்றாள். அவளுடைய கண்களில் கண்ணீர். அன்று இரவு குழந்தைகள் தூங்கிய பிறகு மீனா மெதுவாக கேட்டாள், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சுரேஷ் அதிர்ச்சியாக அவளை பார்த்தான். ஏன் அப்படி கேட்கிற? நீங்க என்னிடம் பேசுறதே இல்லைங்க. நான் ஏதாவது கேட்டாலோ கோபப்படுறீங்க. அப்படியெல்லாம் இல்லை. அப்போ என்ன நடந்தது சொல்லுங்க. சுரேஷ் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், எனக்கு வேலை போயிருச்சு. மீனா சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. எப்போ? 1 வாரம் ஆகுது. 1 வாரமா? என்னிடம் ஏன் சொல்லல? சுரேஷ் தலை குனிந்தான். நான் சொல்லி என்ன பண்ண போற? நாம சேர்ந்து யோசிக்கலாங்க. நீ ஏற்கனவே வீட்டை பார்த்துட்டு இருக்க, குழந்தைகளையும் பார்த்துட்டு இருக்க. இத சொல்லி உன்னையும் கவலைப்படுத்த விரும்பல. மீனா அவனை பார்த்தாள். நீங்க என்ன கவலைப்படக்கூடாதுன்னு நினைச்சு என்னிடமிருந்து உங்க கஷ்டத்தையே மறைச்சிட்டீங்களே. சுரேஷ் கண்களில் கண்ணீர். நான் கணவனாயிருக்கேன் மீனா. என் குடும்பத்தை நான் தான் பார்க்கணும். என் சம்பளம் இல்லைன்னு உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். மீனா அவனுக்கு அருகில் வந்து உட்கார்ந்தாள். நீங்க என்னுடைய கணவன். என் வீட்டுக்கு பணம் கொண்டு வர்றவர் மட்டும் இல்லை, என் வாழ்க்கையை என்னோடு சேர்ந்து வாழ்றவர். சுரேஷ் அவளை பார்த்தான். நான் சம்பளம் வாங்குற நாள்ல மட்டும் உங்க மனைவியா நான் இருக்கணுமா? நீங்க கஷ்டப்படுற நாள்ல நான் யாரு? அந்த வார்த்தைக்கு சுரேஷிடம் பதில் இல்லை. அடுத்த நாள் முதல் மீனா தன் செலவுகளை குறைத்து கொண்டாள். அவளுக்கு பிடித்த சில விஷயங்களை வாங்குவதை நிறுத்தினாள். குழந்தைகளிடம் கூட தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பித்தாள். ஒரு நாள் சுரேஷ் கேட்டான், நீ ஏன் புதுசா சேலை வாங்கல? என்னிடம் இருக்கேங்க. கடந்த தீபாவளிக்கு வாங்கினதுதான் இருக்கு. மீனா சிரித்தாள். எனக்கு அது போதும். அவனுக்கு புரிந்தது, அவள் பொய் சொல்கிறாள். அவளுக்கும் ஆசைகள் இருக்கின்றன. ஆனால்
அவன் கஷ்டப்படுகிறான் என்று தெரிந்ததும் அவள் தன் ஆசைகளை ஒதுக்கிவிட்டாள். சுரேஷ் தினமும் வேலை தேட ஆரம்பித்தான். பல இடங்களில் இன்டர்வியூ சென்றான். சில இடங்களில் சம்பளம் குறைவு, சில இடங்களில் வேலையே கிடைக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு வரும்போது அவன் முகத்தில் தோல்வி. ஆனால் வாசலில் மீனா நின்று கொண்டிருப்பாள். கிடைச்சதா? இல்லை, பரவாயில்ல, நாளைக்கு கிடைக்கும். அவள் அவனிடம் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்வாள். நாளைக்கு கிடைக்கும். 1 மாதம் கழிந்தது. இன்னும் வேலை கிடைக்கவே இல்லை. அன்று சுரேஷ் மிகவும் உடைந்து போனான். மீனா, என்னால முடியல. மீனா அவன் அருகில் வந்து உட்கார்ந்தாள். என்ன முடியல? நான் நல்ல கணவனா இல்ல நல்ல அப்பாவா? அதுவும் இல்லை. என் குடும்பத்துக்கு எதுவுமே செய்ய முடியல. மீனா உடனே அவன் கையை வாயால் மூடினாள். அப்படி இன்னொரு தடவை சொல்லாதீங்க. ஆனா நீங்க வேலை இழந்தது உண்மைதான். ஆனா அதனால உங்க மதிப்பை குறைச்சி எடை போடாதீங்க. சுரேஷ் அழுதான். மீனா அவன் கையை பிடித்தாள். நம்ம வாழ்க்கையில பணம் குறையலாம், ஆனா நம்ம இருக்கிறக்குள்ள அன்பு குறையவே கூடாது. அது இருந்தா மீதியெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த வாரம் சுரேஷுக்கு ஒரு புதிய வேலை கிடைத்தது. சம்பளம் முன்பை விட கொஞ்சம் குறைவு. ஆனால் அவன் மகிழ்ச்சியாக வீட்டுக்கு வந்தான். மீனா, என்னங்க, வேலை கிடைச்சிருச்சு. மீனாவின் முகத்தில் பெரிய சிரிப்பு. உண்மையாவா? ஆமா. அவள் கண்களில் கண்ணீர். நான் சொன்னேன்ல நாளைக்கு கிடைக்கும்னு. சுரேஷ் சிரித்தான். அன்று இரவு அவன் ஒரு சிறிய கவரை மீனாவிடம் கொடுத்தான். என்ன இது? என் முதல் சம்பளம். மீனா கவரை வாங்கவில்லை. நீங்க வைங்க. இல்ல, இது உனக்காக. எனக்கு எதுவும் வேண்டாம். ஏன்? மீனா அவனை பார்த்து சிரித்தாள். நீங்க என்னிடம் சம்பளம் மறைச்ச நாள்ல நான் உங்களிடம் பணம் கேட்கல. நீங்க என்னிடம் உங்கள் கஷ்டத்தை சொல்லாததான் எனக்கு வருத்தம். சுரேஷின் கண்களில் மீண்டும் கண்ணீர். மீனா தொடர்ந்தாள். எனக்கு கணவனா நீங்க வேண்டும், உங்களை சம்பளம் வேண்டாம். சுரேஷ் அவளை கட்டி பிடித்தான். என்னை இவ்வளவு புரிஞ்சுக்கிறவளை நான் எப்படி கிடைச்சேன்னு தெரியல. மீனா சிரித்தபடி சொன்னாள். நான் உங்களை புரிஞ்சுக்கல, நான் உங்களை நேசிக்கிறேன். அதனால் தான் புரியுது. திருமண வாழ்க்கையில் கணவன் சம்பாதிக்கும் பணம் மட்டும் குடும்பத்தை நடத்தாது. மனைவி செய்யும் தியாகம் மட்டும் குடும்பத்தை நடத்தாது. இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக நிற்பதுதான் குடும்பத்தை நடத்தும். கணவன் தோல்வியடைந்த நாளில் நீ தோத்துட்ட என்று சொல்லாமல், நான் இருக்கேன், மீண்டும் முயற்சி பண்ணலாம் என்று சொல்லும் மனைவி ஒரு வரம். அதேபோல் மனைவியின் ஆசைகளை புரிந்து கொண்டு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் கணவன் அவளுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. ஏனென்றால் திருமணம் என்பது ஒருவருடைய வெற்றியை மட்டும் கொண்டாடுவது அல்ல, ஒருவர் விழும்போது மற்றொருவர் கையை பிடித்து எழுப்புவதுதான் உண்மையான திருமணம். இதய வரிகள். நன்றி.